ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கனகலட்சுமியே போற்றிவோம், கிருதலட்சுமியே போற்றிவோம், கிரகலட்சுமியே போற்றிவோம், குணலட்சுமியே போற்றிவோம், குங்குமலட்சுமியே போற்றிவோம், கம்பீரலட்சுமியே போற்றிவோம், கேசவலட்சுமியே போற்றிவோம், கோவில்லட்சுமியே போற்றிவோம், கோவிந்தலட்சுமியே போற்றிவோம், கோமாதாலட்சுமியே போற்றிவோம், சர்வலட்சுமியே போற்றிவோம், சக்திலட்சுமியே போற்றிவோம், சக்கரலட்சுமியே போற்றிவோம், சத்யலட்சுமியே போற்றிவோம், சங்கலட்சுமியே போற்றிவோம், சந்தானலட்சுமியே போற்றிவோம், சந்ததிலட்சுமியே போற்றிவோம், சாந்தலட்சுமியே போற்றிவோம், சிங்காரலட்சுமியே போற்றிவோம், சூரியலட்சுமியே போற்றிவோம், சந்தாமரலட்சுமியே போற்றிவோம், புனிதா நீ வாமா. சௌந்தரியலட்சுமியே போற்றிவோம், ஞானலட்சுமியே போற்றிவோம், தனலட்சுமியே போற்றிவோம், பாண்டியலட்சுமியே போற்றிவோம். நேற்று நீங்க கோயிலுக்கு போனதுக்கே மணிகண்ட பிரச்சனை பண்ணா, பாத்துக்கோங்க புனிதா. நம்மளால இங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம். நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல இத்தனை பேர் கூடி இருக்கும் போது மணிகண்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். நான் பாத்துக்கிறேன் கபிலன். புனிதாமா இங்க வாமா. என்ன சொல்லுங்கம்மா? நீ தானே அமுதாவுக்கு நாத்துனாரு, அப்ப நீதான் இந்த தாலி செயினை போட்டு விடணும். வா வந்து இந்த செயினை வாங்கிக்கோ. மா நான் எதுக்குமா? நீங்களே மணிகண்ட கிட்ட கொடுத்துருங்க. ஏமா அம்மா தான் சொல்றல்லம்மா, வந்து வாங்கிக்கோமா. அப்பாவே சொல்லிட்டாரு. நீதான் அமுதா கழுத்துல போட்டு விடணும். வாமா வாமா வா புனிதா. வா. அமுதா எந்திரி. எதுக்கு மாமா என்ன எந்திரிக்க சொல்றீங்க? மணிகண்டா சொன்னா கேளு அமுதா, எந்திரி. ஏய் மணிகண்டா, இப்ப அவளை எதுக்குடா எந்திரிக்க சொல்ற? பின்ன புனிதா அதுக்கு அமுதாவுக்கு தாலி செயினை போட்டு விடணும். ஏய் இதெல்லாம் முறடா, அக்கா தான்டா போட்டு விடணும். ஓ நல்லவனே, நீ இவ்வளவு நேரம் இங்கதான் இருக்கியா? இது எனக்கு தெரியாம போயிடுச்சு பாரு. எப்படி எப்படி அக்கா தான் தாலி செயினை என் பொண்டாட்டிக்கு போட்டு விடணுமா? ஏய் இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு நல்லது நடக்கும்போது இப்படி தேவையில்லாம பேசி கூச்சல் படாத. நான் கூச்சல் போடுறேன்னா, அன்னைக்கு நடுக்கூடத்துல புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து அமுதாவை குறை சொல்லும் போது நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க? டேய் இப்ப என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு? டேய் இத முறைப்படி புனிதா தாண்டா செய்யணும். இங்க பாருடா, உனக்கு முறைப்படி கல்யாணம் நடந்திருந்தா அவ தாண்டா நாத்தனார் முடிச்சே போட்டிருக்கணும். அதாண்டா முறை. எது முறை? அவ என்ன என் கூடவா பிறந்தா முறை செய்யறதுக்கு? அப்படியே போனா போகுதுன்னு உங்களுக்காக புனிதாவை பொறுத்துக்கிட்டாலும் அமுதாவுக்கு பணத்தை நினைக்க நினைக்க என் மனசே ஆறல. அன்னைக்கு மட்டும் நான் அமுதாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம இருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இப்ப என்னமோ வந்துட்டு அது இதுன்னு முறைன்னு என் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. மணிகண்டன், அன்னைக்கு நடந்ததுக்கு தான் மன்னிப்பு கேட்டோம்ல. மன்னிப்பு கேட்டா அவமானப்பட்டது சரியாகிடுமா? இது என்னுடைய கூத்தா இருக்கு. மா புனிதாக்கு அமுதாவை சந்தேகப்பட்டதா சொல்றத என்னாலே நம்ப முடியல. இப்பெல்லாம் எதை நம்புறது, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலமா. நீ கொஞ்சம் பேசாம இரு. நடக்கிறதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மணிகண்டா தேவையில்லாம சத்தம் போடாத. இப்ப என்ன உனக்கு? தாலி செயினை நான் எடுத்து கொடுக்க கூடாது அவ்வளவுதானே? நான் கொடுக்கல போதுமா? மா நீங்களே வந்து எடுத்து கொடுங்கம்மா. நல்ல நேரம் போயிட்டு இருக்குமா, சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. சரிங்க மணிகண்டா, பெரியவங்க ஒரு முடிவெடுத்து சொல்லும் போது அதுக்கு கட்டுப்படுப்பா. புனிதா தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு சொன்னா அதை சரி ஏத்துக்கோ. எல்லாத்துக்கும் வீம்பு பிடிக்காத. மாமா
இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் இப்படி பேசுறீங்க. இந்த வீட்ல எனக்கு அமுதாவுக்கு நடந்தது, உங்க மாப்பிள்ளைக்கும் தேவானிக்கு நடந்தது தான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்க மாட்டீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன் மாமா, தேவானி இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டை வச்சுதான் பாத்துட்டு இருக்கீங்க, ஏன்? எங்க வீட்டுல உள்ள ஆளுங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தானே? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? மணிகண்டா, இந்த வீட்ல உள்ளவங்க மேல நம்பிக்கை இல்லாம தெய்வான ஒண்ணு அவங்க வீட்ல போய் உட்கார்ந்துருக்கலாம். நீ அதையும் இதையும் தேவையில்லாம முடிச்சு போட்டுட்டு இருக்காத. சரவணன் பிள்ளைக்கு இந்த வீட்டை வச்சுதான் தொட்டில் போனோம்னு போய் பேசிட்டு வந்தது என் பொண்டாட்டி. அவளுக்காக தானே இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. நீ என்னமோ உன்னாலதான் வந்தாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. கடைசியா சொல்றேன், நீ தாலி எடுத்து கொடுத்தா நான் கட்ட மாட்டேன்.